السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا، والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله، ما بعد. فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنه من يأتي ربه مجرما فإن له جهنم لا يموت فيها ولا يحيا ومن يأته مؤمنا قد عمل الصالحات فأولئك لهم درجات العلا جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها وذلك جزاء من تزكى. صدق الله العلي العليم. وقال النبي صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت واتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن أو كما قال عليه الصلاة والسلام. رواه الترمذي. மேலான அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் எங்கள் மீது கொண்ட இரக்கம், அன்பு, அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து 17 நோன்புகளையும் பரிபூர்ணப்படுத்தியவர்களாக 18வது நோன்பை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எமக்கு நசீபாக்கியிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்மல் அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலான் என்பது இது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்ல மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா உலகத்துல கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியங்கள்ல இதுவும் மகத்தான பெருமதி மிக்க ஒரு பாக்கியம்தான் இந்த ரமலானுடைய பாக்கியம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு ரமலானை அடைந்து கொள்வது அந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சுபிட்சத்துக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே அந்த மனிதனை தூய்மைப்படுத்துவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த ரமலானை எமக்கு தருவது எம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக, எம்முடைய வாழ்க்கை தூய்மை பெறுவதற்காக. மனிதன் என்ற ரீதியிலே பாவம் செய்திருக்கலாம், மனிதன் என்ற ரீதியிலே எம்முடைய வாழ்க்கையிலே எமக்கும் ரப்புக்கும் இடையிலே குறைபாடுகள், தொடர்புகளிலே குறைபாடுகள் இருக்கலாம். அந்த குறைபாடுகளை நிவர்த்தியாக்குவதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்களை அல்லாஹ் எமக்கு தந்து கொண்டிருக்கிறார். மனிதன் வாழ்க்கையில் செய்த அந்த பாவ கரைகளை நீக்குவதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மாதத்தை, சிறப்பான ஒரு காலத்தை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மகத்தான ஒரு காலத்தை அடைந்தும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பாவ மன்னிப்பை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சீர்திருத்தத்தை இந்த காலத்தில் அவன் ஏற்படுத்திக் கொள்ள இல்லை என்று சொன்னால்,
தனக்கும் ரப்புக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்பை அவன் சீராக்கி கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த காலத்திலே அவன் முஸ்லீமாக உலகத்திலே அவன் வாழ்ந்தது அது பிரயோஜனம் அற்றதாக மாறிவிடும். இந்த ரமலானுடைய மாதத்திலே இந்த ரமலானுடைய காலத்தை முஸ்லீம்கள் நாங்கள் எவ்வாறு அடைந்து இருக்கிறோமோ அதே போலதான் மாற்று மத சகோதரர்களும் இந்த மாதத்தை இந்த காலத்தை அடைந்திருக்கிறார்கள். அதனால் எல்லோருக்குமே இந்த சிறப்பு இருக்கிறதா? எல்லோருமே இந்த மாதத்தை அடைந்து கொண்டனால் சிறப்பை அடைந்து விடுவார்களா என்று கேட்டால், மாதத்தை அடைந்து கொண்டதனால் சிறப்பு அல்ல. அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இபாதத்துகள் அந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை பேணி ஈமானோடு இஹ்திசாபோடு அந்த வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய அந்த கட்டத்தில் தான் அந்த மனிதன் சிறப்பிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். இல்லை என்ற அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த மனித உலகத்தில் வாழ்வதும் சரிதான், உலகத்தை விட்டு பிரிவதும் சரிதான். அல்லாஹு தஆலா யாருக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்கிறான்? குர்ஆனிலேயும் ஹதீஸ்லேயும் தெளிவாக வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே தெளிவாக சொல்லி காட்டினார்கள், இந்த ரமலான் யாருக்கு பாக்கியம்? மன் ஸாம ரமலான ஈமான வ இஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு அவருடைய இறை நம்பிக்கையோடு ஈமான் அந்த ஈமானோடு இஹ்திஸாப் யார் அல்லாஹ்விடத்திலே நன்மையை ஆதரவு வைத்து யார் நோட்கிறார்களோ மா தகத்தம மின் ஸம்பிஹி, அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார். மன் காம ரமலான ஈமான வ இஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி. யார் ரமலானுடைய காலத்திலே அல்லாஹ்வுடைய இறை நம்பிக்கையோடு நன்மை ஆதரவு வைத்து யார் இரவிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முந்திய பாவம் மன்னிக்கப்படும். மன் காம லைலத்துல் கத்ரி ஈமான வ இஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி. யார் ரமலானுடைய காலத்திலே லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஈமானோடு இறை விசுவாசம் இறை நம்பிக்கையோடு நன்மை ஆதரவு வைத்து யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முந்திய பாவம் மன்னிக்கப்படும். எல்லோருடைய பாவம் மன்னிக்கப்படுமா? எல்லோருக்குமே இந்த சிறப்பு இருக்குதா என்று கேட்டால், அன்பார்ந்தவர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பது கிடையாது. யாருக்கு கொடுக்கிறான்? இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே இந்த காலத்தை நாம் அடைந்திருக்கிறோம். எம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம் அது. எம்முடைய மாற்றம் என்பது அது மனிதனுடைய தனி மனிதனாக இருக்கக்கூடிய எம்முடைய உள்ரங்கம் வெளிரங்கம், எம்முடைய இபாதத், எம்முடைய கொடுக்கல் வாங்கல், எம்முடைய அஹ்லாக், எம்முடைய குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். வெறுமனே நோன்பு என்று சொல்லக்கூடியது இது வாயையும் வயிற்றையும் நாம் தடுத்து நாம் உண்ணுவதை விட்டும் குடிப்பதை விட்டும் தடுத்து கொண்டு இருப்பதற்கு மாத்திரம்தான் நோன்பு என்பது கிடையாது. நாம் பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம், நாம் இதுதான் நோன்பு, இவ்வாறுதான் நோன்பு நோக்க வேண்டும், இதனால் எமக்கு சிறப்புகள் இருக்கிறது என்பது இல்லை. அன்பான தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை சொல்லி காட்டினார்கள். ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ. எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுடைய நோன்புகளின் மூலமாக தாகித்திருந்ததையும் பசித்திருந்ததையும் தவிர அவர்களுக்கு எந்த விதமான பலாவனும் கிடையாது என்பார் சொல்லி காட்டினார். வருப்ப காயிமின் லைஸ லஹு மின் கியாமிஹி இல்ல ஸஹர். எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் எத்தனையோ வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள். அந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள்
இரவிலே நின்று வணங்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அந்த நின்று வணங்குவதன் மூலமாக இரவிலே விழித்திருந்ததை தவிர அவர்களுக்கு வேற எந்த பலாவனும் கிடையாது என்பா சொல்லிக்கிறார். எனவே அல்லாஹ்விடத்துல நாங்க பசித்திருக்கிறோம் தாகித்திருப்போம் என்பது அல்ல அல்லாஹ்விடத்துல இந்த நோன்புடைய நோக்கம் என்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல தெளிவாக சொல்லி காட்டினார். மன் லம் யத கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யத தஆமஹு வ ஷராபா. யார் வாழ்க்கையிலே சில பாவங்கள் சில குற்றங்களை அவர்கள் விடவில்லையோ, பொய் சொல்றது, அந்த பொய்யான விடயங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்துவது, இவ்வாறான செயல்களை யார் விடையில்லையோ அவர்கள் பசித்திருப்பதை தாகித்திருப்பதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவைப்பாடும் கிடையாது என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டார். எனவே ரமலானுடைய நோன்பு என்பது அது வெறுமனே பசித்திருப்பது தாகித்திருப்பது அல்ல. அன்பான தாய்மார்களே சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருவதுதான் ரமலான். நம்முடைய வாழ்க்கையிலே பல ரீதியான மாற்றம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? இந்த ரமலானை உங்களுக்கு நாங்க கடமையாக்கியது எதற்காக வேண்டி? லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்புகளை நீங்கள் நோட்பதன் மூலமாக இறை அச்சம் உள்ளவர்களாக நீங்கள் ஆகக்கூடும், அல்லாஹ்வுடைய பயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடும், தக்வா உடையவர்களாக நீங்கள் ஆகுவீர்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நோன்பை தந்திருக்கிறார். எனவே தக்வா என்று சொல்லக்கூடியது மனிதனுடைய வாழ்க்கையிலே வெறுமனே நன்மையை மாத்திரம் அதிகரிக்கக்கூடியது அல்ல. நோன்புடைய காலம் வந்துவிட்டால் இபாதத்தில் இன்பத்தை அடைந்து கொண்டு இன்பத்தை அந்த இபாதத்தை மாத்திரம் செய்து கொள்வதல்ல தக்வா என்று சொல்லக்கூடியது. எவ்வாறு இபாதத்தில் இன்பம் வருகிறதோ அதே போன்று அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் பாவத்துடைய அந்த பயம் ஏற்பட வேண்டும். தக்வா என்று சொல்லக்கூடிய இன்திசால் அவாமிரில்லா வஜ்னாபு நவாஹி, அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடப்பதற்கு பேர் தக்வா, அல்லாஹ்வுடைய விலக்கல்களை விலக்கி நடப்பதற்கு பேர் தக்வா. எவ்வாறு இபாதத்தில் இன்பம் ஏற்படுகிறதோ அதே போல் பாவத்தினுடைய பயம் உண்டாக வேண்டும். பாவத்தை விட்டு என்கிற வாழ்க்கை தூரமாக வேண்டும். அப்போதுதான் இந்த தக்வா என்று சொல்லக்கூடியது மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனத்தை ஏற்படுத்தும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தக்வாவை கேட்டார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா, யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் நேர்வழியை கேட்கிறேன், இறை அச்சத்தை கேட்கிறேன் என்பா சொல்லி காட்டினார்கள். எப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள், இன்னி அக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹு, நான் அல்லாஹ்வை உங்களை விட மிகவும் பயப்படக்கூடியவனாக மிகவும் அஞ்சக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொன்ன அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவை தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் என்று சொன்னால், இந்த தக்வா என்று சொல்லக்கூடியது இது எவ்வளவு பெருமதி வாய்ந்தது என்பதை நானும் நீங்களும் உணர வேண்டும். எனவே தக்வா என்று சொல்லக்கூடிய இபாதத்தை மாத்திரம் அதிகரிக்கிறது தக்வா அல்ல, பாவத்தை விடுறதுக்கு தக்வா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் பாவங்களை விட இல்லைன்னு சொன்னா அவன் தக்வா உடையவனாக ஆக முடியாது. அவனுடைய வாழ்க்கையில ஈமான் அது இருக்க மாட்டாது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் அவன் களவெடுக்கிறான், ஆனால் அந்த களவு எடுக்கக்கூடிய சமயத்திலே அவனுடைய உள்ளத்திலே ஈமான் அது இருக்க மாட்டாது. சொன்னார்கள், லா யஸ்ரிகு ஸாரிக் ஹீன யஸ்ரிக் வஹுவ முஃமின், அவனிடத்திலே ஈமான் இருக்கக்கூடிய நேரத்திலே அவன் திருட மாட்டான் என்பா சொல்லி காட்டினார்கள். அப்ப ஒரு மனிதன் வாழ்க்கையிலே
அது ஈமான் இருக்கிறது என்றால் அவருடைய வாழ்க்கையிலே திருட்டு என்பது இருக்க மாட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சஹாபி வருகிறார். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்ன மனிதர் இரவெல்லாம் இபாதத்து செய்கிறார் யா ரசூலல்லாஹ், ஆனா பகலையில அவர் திருடுகிறார், அவர் களவுகள் செய்கிறார் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காட்டினார்கள், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் அந்த மனிதனை தடுக்கக்கூடியதான் தொழுகை. எனவே அந்த மனிதன் இன்னும் தொழவில்லை. ஏன்? இபாதத் என்பது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வாறு அதிகமாகிறதோ, நம்முடைய வாழ்க்கையில எவ்வாறு இபாதத்தில் இன்பம் ஏற்படுகிறதோ, அதே போல் பாவத்துடைய விடயங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தூரமாக வேண்டும். ஒரு மனிதன் பாவத்தை விட்டு தூரமாகவில்லை என்று சொன்னால் அந்த மனிதன் இபாதத் என்ற ஒன்றை அவன் அந்த சும்மா செய்து கொண்டிருப்பதை போல, அந்த மனிதன் அந்த இபாதத்தை அவன் சரியாக நிறைவேற்றாதவனை போல. ஏன்? வாழ்க்கையில இபாதத்தை சரியாக இஹ்லாசுடன், ஈமானுடன், இஹ்திசாபுடன் அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறேன் என்ற எண்ணத்துடன் அவன் நிறைவேற்றக்கூடிய சமயத்திலே அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவத்துடைய இன்பத்தை அவன் களைந்து விடுகிறான். அந்த மனிதனை விட்டும் பாவத்தை அல்லாஹ் தூரமாக்கி விடுகிறான். அன்பாத தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே ரமலான் என்பது, இதனால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது இது எல்லா விடயங்களையும் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தணும். இபாதத்தில மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், தொழுகையிலே பேணுதலை ஏற்படுத்த வேண்டும், தொழுகையிலே நேரத்துக்கு நாம் தொழக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மாற்றத்தை இந்த ரமலான் ஏற்படுத்த வேண்டும். இந்த ரமலான் இது நம்முடைய ஒரு பயிற்சியுடைய ஒரு காலமாக இருக்க வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ரமலானுடைய காலத்திலே ஏனைய காலங்களை விட ரமலானுடைய காலத்திலே நாம் நேரத்துக்கு தொழக்கூடியவர்களாக இருப்போம். ஏனைய காலங்களிலே லுகருடைய தொழுகை அதான் சத்தம் கேட்டவுடன் நாம் கிச்சனிலே நின்று கொண்டிருப்போம், நம்முடைய வேலை வெட்டியிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருப்போம். இப்போது நாம் நினைப்போம், அசருடைய நேரம் வரைக்கும் எமக்கு நேரம் இருக்கிறது தானே, நாம் கொஞ்சம் வேலை வட்டியில முடிச்சு விட்டு நாம் தொழலாம் என்பதாக நாம் பிற்படுத்தியிருப்போம். ஆனா ரமலானுடைய காலத்திலே நாம் அந்த அதானுடைய சத்தம் கேட்டவுடன் நாம் முசல்லாவுக்கு ஆகியிருப்போம். ஏன்? அந்த ரமலானுடைய காலத்திலே கிச்சனுடைய வேலை பகலுடைய நேரத்திலே கிடையாது. நாம் இந்த பயிற்சியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், நேரத்துக்கு தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பயிற்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இபாதத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ரமலானுடைய காலத்திலே நாம் இரவிலே தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதிருப்போம், இரவுடைய இபாதத்தை செய்திருப்போம், முன்பின் சுன்னாக்களை சுன்னத்தான தொழுகையிலே தொழுதிருப்போம். இந்த இபாதத் இது எங்களுடைய மரணம் வரும் வரைக்கும் இது நீடிக்க வேண்டும். இதான் வாழ்க்கையில் இந்த ரமலானை அடைந்து கொண்டனுடைய மாற்றம். அன்பான தாய்மார சகோதரர், அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மாற்றங்களை எமக்கு அல்லாஹ் நசீபாக்குவானா. அல்லாஹ் தஆலா எம்முடைய அந்த தொழுகையை அல்லாஹ் தஆலா பேணுதலை அல்லாஹ் ஏற்படுத்துவானா. இபாதத்தில் அல்லாஹ் இன்பத்தை நசீபாக்குவானா. இது இபாதத்தில் வரக்கூடிய மாற்றம். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இதே போலதான் எம்முடைய வாழ்க்கையில, எம்முடைய குடும்ப வாழ்க்கையிலையும் மாற்றம் வர வேண்டும். குடும்ப வாழ்க்கையில இந்த ரமலான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். கணவன் மனைவி வாழ்க்கையில இந்த ரமலான் ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். எம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விடயம், பிள்ளைகளுக்கு நாம் அந்த ஒழுக்கங்களை கற்பிக்கக்கூடிய விடயத்திலே எம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாக வேண்டும். கணவனுக்கு வழிபடக்கூடிய பெண்களாக மாற வேண்டும். நலவுகளுடைய விடயத்திலே கணவன்மார்களுக்கு நாம் வழிபடக்கூடிய பெண்களாக இருக்க வேண்டும். பாவத்திலே அல்ல, நலவான விடயத்திலே, நன்மையான விடயத்திலே. பாவத்துக்கு நாம் வழிபட முடியாது. நன்மையான விடயங்களிலே கணவன்மார்களுக்கு நாம் வழிபடக்கூடிய பெண்களாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாக வேண்டும்.
இந்த ரமலான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், நம்முடைய அஹ்லாக்கிலே மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பார்த்து பெருநாளுடைய தினத்திலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பெண்களை பார்த்து சொன்ன வார்த்தை, என் அன்பார்ந்த தாய்மார்களே, சொன்னார்கள், நான் நரகத்தையும் பார்த்தேன், சொர்க்கத்தையும் பார்த்தேன். அந்த நரகத்திலே அதிகமாக கண்டது பெண்களை என்பதாக சொல்லி காட்டினார்கள். எனவே நீங்கள் நரகத்தை விட்டு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன சமயத்திலே ஒரு பெண்மணி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அப்படி என்ன செய்தோம் யா ரசூலல்லாஹ், ஏன் நாங்கள் அதிகமாக நரகத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட சமயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன? சொன்னார்கள், நீங்கள் தக்ஃபுர்னல் அஷீர் வ துக்ஸிர்னல் லஅன். சொன்னார்கள், நீங்கள் கணவன்மார்களுடைய உபகாரங்களை நீங்கள் மறுக்கிறீர்கள், கணவன்மார்கள் செய்த அந்த இஹ்சான் அவர்களுடைய உபகாரங்களை நீங்கள் மறுக்கிறீர்கள். வ துக்ஸிர்னல் லஅன, நீங்கள் அதிகமாக நீங்கள் சாபமிடக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். ரமலானுடைய காலம், நோன்புகளை நோட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த ரமலான் இது வெறுமனே நாவுகளுக்கும் எம்முடைய வயிற்றுக்கும் அல்ல, இது எம்முடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ரமலான். எனவே இப்படியான விடயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். அதே போன்றுதான் அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எம்முடைய அஹ்லாக்குகளை சீராக்க வேண்டும். எம்முடைய அஹ்லாக்கிலே எந்த அளவு மாற்றம் வந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். எம்முடைய பேச்சுக்கள், எம்முடைய நடத்தைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா, ரமலானுடைய காலம், உங்களுக்கு ஒருவர் ஏசுகிறார், உங்களோடு ஒருவர் சண்டையிட வருகிறார் என்று சொன்னால் நீங்கள் அவரை பார்த்து சொல்லுங்கள், நான் நோன்பாளி என்பார் சொல்லிக் கொள்ளுங்கள். ஏன் நோன்போடு நான் ஏச முடியாது, நோன்போடு நான் சண்டையிட முடியாது, நான் நோன்பாளி என்பதாக நீங்க அவரிடம் நீங்க சொல்லிக் கொள்ளுங்க என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். எவ்வாறு ரமலானுடைய காலத்திலே எம்முடைய நாவுகளை நாம் பாதுகாக்கிறோமோ அது எம்முடைய மௌத்து வரைக்கும் அது பாதுகாக்கப்பட வேண்டும். எம்முடைய பேச்சுக்கள் அது ஒழுக்கத்தோடு எம்முடைய பேச்சுக்கள் அமைய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு சொல்லி காட்டினார்கள், இத்தகின் நார வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு ஈற்றம்பளை கீட்டை கொடுத்தாவது நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட நரகம், 3000 வருடங்கள் மூட்டப்பட்ட அந்த நரகத்தை ஒரு ஈத்தம்பள கீட்டை கொடுத்தாவது சதகா செய்து கொண்டு நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்பார் சொல்லிவிட்டு, ஃபைலம் தஜித் ஃபபி கலிமத்தின் தையிபா, அப்படி உங்களுக்கு சதகா கொடுப்பதற்கு ஒன்றுமே கிடைக்க இல்லையா, பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நல்ல வார்த்தைகளை கொடுத்தாவது நீங்கள் நரகத்தை விட்டு பயந்து கொள்ளுங்க என்பார் சொல்லி காட்டினார். எம்முடைய வாழ்க்கையில் எம்முடைய வார்த்தை பிரயோகங்கள் நல்லதாக இருக்க வேண்டும். நாம் எவ்வாறு எம்முடைய வார்த்தைகளை அமைக்கிறோமோ அதே போன்றுதான் எம்முடைய பிள்ளைகளுடைய அந்த வார்த்தைகள் அமைய போகிறது. எம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அதுக்கு ஏற்றவாறு அமைய போகிறது. எனவே எம்முடைய வார்த்தைகளை நாம் சீராக்கி கொள்ள வேண்டும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் அமல் செய்கிறோம். எம்முடைய மீசான் தராசிலே கணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமல் எம்முடைய அஹ்லாக்காக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நாளை கியாமத்துடைய நாளையிலே எம்முடைய மீசான் தராசிலே பாரத்தை ஏற்படுத்தக்கூடியது ஹுஸ்னுல் குல்க், நல்ல குணாதிசை என்பார் சொல்லி காட்டினார்கள். எனவே ஒன்று இபாதத், அந்த இபாதத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் நிவர்த்தியாக்கி எம்முடைய அந்த தராசினுடைய பாரத்தை கூட்டக்கூடியது, நலவுகளுடைய தட்டை அதனுடைய கனத்தை கூட்டக்கூடியது எம்முடைய குணாதிசயம், எம்முடைய அஹ்லாக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தவர்களோடு நல்ல முறையில் நடக்கிறது,
நாம் புன்னகை போக்குறது, நாம் அடுத்தவர்களோடு எம்முடைய தொடர்புகளை சீராக்கிக் கொள்வது, நாம் எங்களுடைய பக்கத்து வீட்டார்களோடு கண்ணியமாக நாம் நடந்து கொள்வது, அவர்களோடு உறவுகளை பேணி நடப்பது, அன்பான தாய்மாரே சகோதரர்களே, இதெல்லாம் அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு சொல்லி காட்டினார்கள்? ஒரு மனிதன் தன்னுடைய அண்டை வீட்டார்கள் மூலமாக இவருடைய ஷர்ரிலிருந்து அந்த அண்டை வீட்டார்கள் பாதுகாக்கப்படவில்லை, அவர்கள் அச்சம் தீர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இவர் பூரணமான ஈமான்தாரியா ஆக மாட்டார் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார். அப்ப எங்களுடைய ஈமான் பரிபூர்ணப்படுத்தப்படுவது எம்முடைய அஹ்லாக்கின் மூலமாக. எம்முடைய அஹ்லாக் சீராக இருக்க வேண்டும். எம்முடைய குணாதிசயங்களை நாம் சீராக்கிக் கொள்ள வேண்டும். எம்முடைய அண்டை விட்டார்கள் பசித்திருக்கும் நிலைமையில் நாம் உண்ணுகிறோம். அன்பான தாய்மார்களே சகோதரர்களே, இன்னும் எம்முடைய குணாதிசயம் சீராகவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி காட்டினார்கள்? நீங்கள் ஒரு ஆணத்தை நீங்கள் சமைக்கிறீர்களா, அந்த ஆணத்திலே கொஞ்சம் நீங்கள் அதனுடைய ஒரு கறியை நீங்கள் சமைக்கிறீர்கள், ஒரு உணவை சமைக்கிறீர்கள் சொன்னால் அதனுடைய ஆணத்தை, அதனுடைய நீரை நீங்க அதிகமாக்கி கொடுங்கள். ஏன்? பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதற்காக வேண்டி. அப்ப அண்டை வீட்டார்களுடைய உறவுகள் அது சீராக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்ற சமயமெல்லாம் அண்டை வீட்டார்களை பற்றியே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய விடயமாக என்னிடம் சொல்வார்கள், எந்த அளவு நான் நினைத்தேன் சொன்னால் என்னுடைய அனந்தரத்துக்குரியவர்களாக ஆகிவிடுவார்களோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு அண்டை வீட்டார்கள் விடயத்திலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு வசிய செய்து கொண்டே இருந்தார்கள். மிக முக்கியமான விடயம் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, இன்று எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ பெண்மணிகள் பக்கத்து வீட்டாருடைய உறவுகளை பேணுவது கிடையாது. இன்று நாம் இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கிறோம், இன்று நோன்பு நோற்றுகோர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பக்கத்து வீட்டாருடைய உறவுகள் இன்று துண்டிக்கப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது. சிறு சிறு விடயங்களுக்காக வேண்டி நாம் சண்டையிட்டவர்களாக, எம்முடைய தொடர்புகளை நாம் துண்டித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலான் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். இந்த ரமலான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அன்பான தாய்மார்களே சகோதரர்களே, எம்முடைய ஈகோகளை விட்டுவிட வேண்டும். எம்முடைய தன்மானங்களை நாம், எம்முடைய பெருமைகளை நாம் விட்டுவிட்டு அவர்களுடைய உறவுகளை சீராக்க வேண்டும். ஏன்? எம்முடைய உறவுகள் சீரானாத்தான் எம்முடைய அமல்கள் கபூலியத்தை அடைந்து கொள்ளும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்களா இல்லையா? ஒவ்வொரு நாளும் எம்முடைய அமல்கள் காலையிலும் மாலையிலும் மலக்குமார்கள் தன்னுடைய ரப்பிடத்திலே அந்த அமல்களை கொண்டு செல்கிறார்கள். வானத்தை நோக்கி அமல்கள் கொண்டு செல்லப்படுகிறது. அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, வானத்துடைய கதவுகள் திறக்குமாறு வானவர்கள் அந்த முதலாவது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களிடம் அனுமதி கேட்பார்கள். அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள், நீங்கள் யாருடைய அமலை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பா கேட்பார்கள். சொல்லுவார்கள், இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகள் இன்னாருடைய அமலை கொண்டு வந்திருக்கிறேன். வானவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் இன்னாருடைய உறவை முறித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய உறவை சீராக்கும் வரை அவர்களுடைய அமல்களை நீங்கள் அப்படியே விட்டு விடுங்க என்பா சொல்லுவார்கள். ஹதீஸ்லே வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்பார்ந்தவர்களே, கண்ணியவான்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுடைய அமல்கள் வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கும் என்பா சொல்லி காட்டினார்கள். நாம் இன்று நோன்பு நோட்டிருக்கிறோம், இபாதத்து செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் உறவுகள் இன்று துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்து வீட்டாருடைய உறவுகள் இன்று துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எம்முடைய குடும்பத்தினுடைய உறவுகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தால் எம்முடைய அஹ்லாக்குடைய நிலைமை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது? நாம் எம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ எம்முடைய குணாதிசயங்களை நாம் சீராக்கி இருக்கிறோம். இன்று எத்தனை உறவுகள், இரத்த உறவுகள் இன்று துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த ரமலானுடைய காலத்திலே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை வேண்டுகிறோம்.
அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து கேட்கிறோம், நரக விடுதலையை கேட்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நரக விடுதலையை அல்லாஹ்விடத்திலே நாம் எதிர்பார்த்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே இரத்த உறவுகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறதே, இந்த இரத்த உறவுகள் என்று அது சிறு சிறு விடயங்களுக்காக வேண்டி அந்த உறவுகளை நாம் துண்டித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? லா யதுகுல் ஜன்னத காத்தியா, உறவு முறைகளை துண்டித்து வாழ்ந்தவன் அவன் சுவனம் செல்ல முடியாது என்பா சொல்லி காட்டினார்களே. நாம் இன்று உறவுகளை துண்டித்தவர்களாக நாம் இபாதத்துகளை, நோன்புகளை, குர்ஆன், சதகா எல்லா விடயங்களையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் சீராக்க வேண்டும். இந்த இடத்தை நாம் உறுதி வைக்க வேண்டும். அவர்கள் பேசாவிட்டாலும் சரி, அவர்கள் அவர்கள் ஒதுக்கினாலும் சரி, நாம் நம்முடைய கடமையை செய்து விடுவோம். அவர்களுக்கு நாமே சலாம் சொல்லி விடுவோம். என்னுடைய அமலை பாதுகாக்க வேண்டும். என்னுடைய அமல், நான் உலகத்திலே செய்யக்கூடிய அமல் மிக மிக குறைவான ஒரு அமலை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த அமல் என்னுடைய ரப்பிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இந்த அமலின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நான் சொர்க்கத்தை கேட்கிறேன். ஆனால் உறவு முறை சீராகாமல் எப்படி நான் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம்? கியாமத்திலே நாளையிலே இந்த உறவு முறைகள் இது அல்லாஹ்விடத்திலே முறையிடக்கூடியதாக இருக்கும். யா அல்லாஹ், மன் வசலனி வசலஹுல்லாஹ் வமன் கதானி கதாஹுல்லாஹ். யா அல்லாஹ், என்னை யார் யாரெல்லாம் சேர்ந்து வாழ்ந்தார்களோ அவர்களே உன்னுடைய ரஹ்மத்தோடு சேர்த்துக் கொள்வாயாக. என்னை யார் யாரெல்லாம் உலகத்திலே துண்டித்து வாழ்ந்தார்களோ உன்னுடைய ரஹ்மத்தை விட்டு நீ துண்டிப்பாயாக என்பதாக அந்த உறவு முறை சொல்லுமே. எனவே இந்த ரஹ்மத்தை நான் அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நான் முதலாவது இந்த உறவு முறையை நான் சீராக்க வேண்டும். அல் பாதி பிஸ்ஸலாம் பரீஉம் மினல் கிபர். யார் சலாத்துக்கு முந்திக் கொள்வார்களோ அவர்கள் பெருமையை விட்டு நீங்கியவர்களாக ஆகிவிடுவார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எம்முடைய வாழ்க்கையில் இந்த உறவு முறையை நாம் சீராக்கி கொள்ள வேண்டும். இந்த பழக்கத்தை, எம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நாம் இந்த ரமலான் மூலமாக நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சஹாபா பெண்மணிகள் வந்து கேட்கிறார்கள். ஹஜரத் அஸ்மா வந்து கேட்கிறார்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய் முஷ்ரிகாவான ஒரு தாய் வந்து இருக்கிறார்கள், மாற்று மதத்திலே என்னுடைய தாய் இருக்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அவர்களோடு நான் உறவு முறையை பேணலாமா என்று சொல்லி கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? உங்களுடைய தாய் அவள் முஷ்ரிகாவாக இருந்தாலும் மாற்று மதத்தில் இருந்தாலும் நீங்கள் அந்த தாயுடைய உறவை நீங்கள் முறிக்க முடியாது. அந்த தாயோடு உறவாடுங்க என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று எத்தனையோ பேர் எம்முடைய தாய் தகப்பனுடைய அந்த கண்ணியத்தை பேணாதவர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். தாய் தகப்பனோடு சீராக நடக்காதவர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானிலே நாம் அதிகமாக தௌபாக்கள் செய்ய வேண்டும். எம்முடைய தாய் தகப்பனோடு நாம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக இந்த ரமலானுடைய நோன்பை நாம் நோற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எம்முடைய தாய் தகப்பன் எம்மோடு வெறுப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள், எம்மனோடு அதிருப்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் படைச்ச ரப்புடைய பொருத்தத்தை நான் எப்படி அடைந்து கொள்வது? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ரிலல் ரப்பி ஃபீ ரிலல் வாலிதைன், படைத்த ரப்புடைய பொருத்தம் தாய் தகப்பனுடைய பொருத்தத்திலே இருக்கிற என்பா சொல்லி காட்டினார்கள். வசக்து ரப்பி ஃபீ சக்தில் வாலிதைன், அந்த படைத்த ரப்புடைய அந்த கோபம் அந்த தாய் தகப்பனுடைய அந்த கோபத்திலே இருக்கென்பா சொல்லி காட்டினார்களே. இன்று அந்த தாய் தகப்பனுடைய அந்த விடயத்திலே நாம் எந்த அளவு கவனமாக இருக்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய குணாதிசயங்கள், அஹ்லாக்குகள். இந்த அஹ்லாக் நம்முடைய வாழ்க்கையிலே சீராக வேண்டும். நாம் இன்று அல்லாஹ்விடத்திலே நரக விடுதலையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், சொர்க்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த சொர்க்கம் எம்முடைய தாயினுடைய பாதத்தின் கீழ் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தாயோடு நாம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறோம்? அந்த தாய் தகப்பனை நாம் எந்த அளவு நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம்? அவர்களுக்கு எவ்வாறு உபகாரம் செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த தாய் தகப்பனை ஒதுக்கியவர்கள் எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கிறோம். இது குர்ஆனுடைய கட்டளை.
வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. குர்ஆன் அல்லாஹ்வுடைய இபாதத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம் தாய் தகப்பனுடைய விடயம். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை அன்றி வேறு யாரையும் வணங்க கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்ததாக சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? வபில் வாலிதைனி இஹ்சானா. வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் தாய் தகப்பனுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை. வலா தகுல் லஹுமா உஃப், அந்த தாய் தகப்பனுக்கு சி என்ற வார்த்தை கூட சொல்லிடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனா எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எத்தனை தடவை நாங்க சொல்லியிருப்போம். இதற்கு நாம் நம்முடைய தாய் தகப்பனு மன்னிப்பு கோர வேண்டும். அந்த தாய் தகப்பனிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் எத்தனை விடயங்கள் நம்முடைய தாய் தகப்பனோடு நாம் கடினமாக நடந்திருப்போம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இந்த ரமலானிலே அதிகமாக கேட்கக்கூடிய ஹதீஸ்கள் தான். ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியிலே ஏறுகின்ற சமயத்திலே ஒவ்வொரு படியிலேயும் காலெடுத்து வைக்கின்ற சமயம் ஆமீன் 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 என்று சொல்லி அந்த மிம்பர் படியிலே ஏறுகிறார்கள். சஹாபாக்கள் அன்பு நபியை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வழமைக்கு மாறாக இவ்வாறான ஒரு விடயத்தை கண்டோமே யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் மிம்பர் படியிலே காலெடுத்து வைக்கின்ற போது ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இந்த உம்மத்திலே சில விடயங்கள் செய்யப்படுகிறது, அந்த உம்மத்திலே செய்யப்படக்கூடிய சில செயற்பாடுகள், சில விடயங்களுக்கு எதிரான முறையிலே பதுவா அந்த துஆ செய்தார்கள். அந்த துஆவுக்கு நான் ஆமீன் சொன்னேன் பா சொல்லி காட்டினார்கள். அதில் ஒன்றுதான் தாய் தகப்பன் 2 பேர் அல்ல 2 பேரில் ஒருவர் வயோதிபத்தை அடைந்தும் அந்த தாய் தகப்பன் மூலமாக யார் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவர்கள் நாசம் அடையட்டும் என்பதாக அவர்கள் துஆ, எதிரான துஆ ஒன்றை செய்தார்கள். அந்த துஆவுக்கு நான் ஆமீன் சொன்னேன் என்பா சொல்லி காட்டினார்களே. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, கண்ணியவான்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த விடயம் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையிலே இந்த விடயத்திலே எந்த அளவு மாற்றம் வந்திருக்கிறது? இந்த ரமலானுடைய நோன்பு, இதிலே நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வர வேண்டும், இதிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்று எத்தனையோ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், இன்று வாலிப ஆண்கள், இன்று பிள்ளைகள் எவ்வாறு இன்று தாய் தகப்பனோடு இன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். எம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எம்முடைய தாய் தகப்பனோடு நாம் எவ்வாறு நடந்து கொண்டோமோ அதே போன்றுதான் எம்முடைய பிள்ளைகள் அது எம்மோடு நடக்க போகிறது. எனவே நாம் எம்முடைய தாய் தகப்பனோடு சீராக நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் எம்முடைய பிள்ளைகளும் எம்மோடு சீராக நடந்து கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, கண்ணியவான்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த விடயத்திலே கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். தாய் தகப்பனுடைய உறவு, தாய் தகப்பனுடைய விடயத்திலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு சொல்லி காட்டினார்கள்? ஒரு தாய் தகப்பனுடைய பணிவிடை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய முஸ்தஜாபு தாவாவுடைய ஒரு மனிதனாக கூட ஆக்கிவிடும் என்ற ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உணர்த்தி காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே உவைசுல் கர்னி என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். நபியுடைய காலத்திலே இருந்தார். ஆனா இவர் சஹாபி அல்ல, நபியை ஈமான் கொண்டிருந்தார். நபியை அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டிருந்தார். நபி மீது மிகப்பெரிய ஒரு முஹப்பத்தை வைத்திருந்தார், மிகப்பெரிய அளப்பரிய ஒரு அன்பை வைத்திருந்தார். சஹாபாக்களை போன்று இவரும் மிகப்பெரிய ஒரு அன்பை வைத்திருந்தார். ஆனால் இவர் நபியிடத்திலே வந்து இவர் பைஅத் செய்யவில்லை. நபி அவர்களை வந்து இவர் நபியை உயிரோடு காணவில்லை. இவர் தூரத்திலே இருந்தார். நபி அவர்களை இவர் வரவில்லை, நபி அவர்களை பார்க்கவில்லை. ஆனால் நபியுடைய காலத்திலே வாழ்ந்திருந்தார். இவர் ஏன் வராமல் இருந்தார்? தாயுடைய அந்த ஹிதுமத்திலே இவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த தாயுடைய பணிவிடையை இவர் செய்தவர்களாக இருந்தார்கள். அந்த தாயுடைய பணிவிடையின் காரணமாகத்தான்
அன்பு நபியை சந்திக்கவில்லை. ஆனால் அன்பு நபிக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டது என்பதை கேள்விப்பட்டாலே இவர் துடிதுடித்து விடுவார். இவர் அந்த அளவு அன்பு நபியோடு முஹப்பத்தை வைத்திருந்தார். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஹஜ்ரத் உமரை பார்த்து சொன்னார்கள், உமரே, நீங்கள் என்னுடைய வஃபாத்துக்கு பின்னால் நீங்கள் அங்கே ஹஜ்ஜுடைய இபாதத்துக்கு செல்வீர்கள். அங்கு செல்லக்கூடிய சமயத்திலே இப்படிப்பட்ட ஒருவர், இவர் ஒரு கருப்பானவர், அவருடைய உடம்பிலே ஒரு சிறு இடத்திலே ஒரு வெண்குஷ்டம் ஏற்பட்ட மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு உவைசுல் கர்னி என்று சொல்லக்கூடியவரை நீங்கள் கண்டீர்கள் சொன்னால் அவரிடம் உங்களுக்கு துஆ செய்து கொள்ள சொல்லுங்கள் என்பா சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதர சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம்! நபியை காணவில்லை, ஆனால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உவைசுல் கர்னியை பற்றி சொன்னார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அடைந்த அந்த தாய் தகப்பனுடைய அந்த ஹிதமத்தின் மூலமாக, அந்த பணிவிடை மூலமாக எவ்வளவு பெரிய பாக்கியத்தை, அந்த சிறப்பை அடைந்து கொண்டார். எனவே நாம் இந்த ரமலான் எம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். எம்முடைய தாய் தகப்பனோடு நாம் சரியாக நடப்பதற்கு நாம் இதனை பயன்படுத்த வேண்டும். எம்முடைய தாய் தகப்பனுடைய உறவுகள் அது சீராக இல்லை என்று சொன்னால் நாம் அவர்களிடம் மன்னிப்பு கோரி அந்த உறவுகளை நாம் சீராக்கி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இதே போன்றுதான் எம்முடைய வெளி வாழ்க்கையிலேயும் நாம் இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். எவ்வாறு அஹ்லாக்கிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமோ எம்முடைய வெளி வாழ்க்கையிலேயும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். வெளி வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய சமயத்திலே எம்முடைய ஆடையிலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். எம்முடைய அந்த வெளி போக்குகளிலே நாம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நாம் இன்று அல்லாஹ்விடத்திலே நாம் சொர்க்கத்தை வினவியர்களாக, சொர்க்கத்தை கேட்டு கெஞ்சியவர்களாக, அழுதவர்களாக, சுஜூதிலே மன்றாடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சொர்க்கத்தை அடைய முடியாம செய்யக்கூடிய சில காரியங்களில் ஒன்றுதான் எம்முடைய ஆடைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே எம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வர வேண்டும். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லம் அரஹுமா. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், இரண்டு கூட்டத்தாரும் நரகவாதிகள். ஆனால் என்னுடைய இந்த காலத்திலே நான் அவர்களை பார்க்கவில்லை. பிற்பட்ட காலத்திலேதான் அவர்கள் வருவார்கள் என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டி எதிர்வு கூறி சென்றார்கள். அதில் ஒரு கூட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத் முமீலாத்துன் மாயிலாத் வர்ஊசுன் காஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா லா யத்குல்ன ஜன்னா வலா யஜிதுன ரீஹா ஃபைன் ரீஹா லதூஜத் மின் மஸீரத்தின் கதா வ கதா. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணிகை போல இருப்பார்கள். இறுக்கமான ஆடை, உடம்புகளுடைய பருமன் விளங்கக்கூடிய ஆடைகளை அணிந்திருப்பார்கள். அந்த ஆடைகள் மூலமாக, கவர்ச்சிகரமான ஆடைகள் மூலமாக அடுத்தவர்களை தன்னின்பால் சாய்க்கக்கூடியவர்களாக, அடுத்தவர்களும் இவர்களை கவரக்கூடியவர்களாக, சாயக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய தலையுடைய ஜடைகள், அந்த கொண்டைகள் எல்லாம் அது ஒட்டகத்துடைய திமில்களை போல் ஆடிக்கொண்டிருக்கும். இவர்கள் வெளியிலே செல்லக்கூடிய கட்டத்திலே இவர்கள் தலைமுடிகளை வெளியிலே காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படிப்பட்ட இந்த பெண்கள் இவர்கள் லா யத்குல்ன ஜன்னா, சொர்க்கத்துக்கும் நுழைய மாட்டார்கள், வலா யஜிதுன ரீஹா, அந்த சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறார். அல்லாஹ் அப்படிப்பட்ட பெண்களை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபைன்ன ரீஹா லதூஜத் மின் மஸீரத்தின் கதா வ கதா, அந்த சொர்க்கத்துடைய வாடை என்பது இவ்வளவு தூரம் அந்த சொர்க்கத்துடைய வாடை வீசு என்பா சொல்லி காட்டினார்கள். புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ரிவாயத்,
அந்த சொர்க்கத்துடைய வாடை 100 வருட தொலை தூரம். ஒரு மனிதன் 100 வருடம் பிரயாணம் செய்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு தொலை தூரம் அவன் பிரயாணம் செய்வானோ அந்த அளவு தூரம் அந்த சொர்க்கத்துடைய வாடை வீசு என்பா சொல்லி காட்டினார்களே. இன்று நாம் இந்த விடயத்திலே எவ்வளவு கவனமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வீதிகளில் நம்முடைய தலைமுடிகள் விளங்கிக் கொண்டிருக்கிறது. வீதிகளிலே நாம் நடமாடக்கூடிய கட்டத்திலே நம்முடைய தலைவிதி கோலமாக நாம் நடக்குகிறோம். வீடுகளில் இருக்கக்கூடிய கட்டத்திலே நாம் தலைகளை மறைக்க வேண்டும். ஆனால் இன்று வீதிகளிலே நாம் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறோம்? இந்த வீதிகளிலே நாம் செல்லக்கூடிய சமயத்திலே நம்முடைய அந்த நடைமுறைகள் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது? நம்முடைய ஆடைகள் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது? ஒரு பெண் தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய கட்டம், தன்னுடைய கணவனுக்காக வேண்டி எவ்வளவும் நாம் அலங்கரிக்க முடியும். என்னுடைய கணவனை நாம் மகிழ்விப்பதற்காக வேண்டி நாம் எப்படியும் நாம் ஆடைகளை அணிவிக்கலாம். ஆனால் வெளியிலே செல்லக்கூடிய கட்டத்தில் எம்மை நாம் முழுமையாக மறைத்தவர்களாக நாம் செல்ல வேண்டும். எம்மை நாம் முழுமையாக மறைத்தவர்களாக, எம்முடைய உடம்பினுடைய பருமன் அடுத்தவர்கள் அறியாத ரீதியிலே எம்முடைய ஆடைகள் இருக்க வேண்டும். ஆனால் இன்று நாம் அவ்வாறு செல்கிறோமா இல்லையா? எம்முடைய நோன்புகள், பல நோன்புகள் வாழ்க்கையிலே நாம் அடைந்திருக்கிறோம். பல வருடங்கள், பல ரமலான்களை நாம் எம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்திருக்கிறோம். இந்த ரமலானும் அவ்வாறு ஆகிடக்கூடாது. இந்த ரமலானுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ரமலானாக இருக்க வேண்டும். இந்த பெருநாளுடைய காலங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்று பிறை 18 ஆகிவிட்டது. இன்னும் 11 தினங்களோ அல்லது 12 தினங்களோ இன்றும் எஞ்சியிருக்கிறது. பெருநாளைக்காக வேண்டி நாம் ஆடைகளை எல்லாம் கொள்வனவு செய்து கொண்டிருப்போம். அன்பார்ந்தவர்களே, எம்முடைய ஆடைகளை நாம் சொர்க்கத்துடைய ஆடைகளாக எடுக்கிறோமா அல்லது நரகத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆடைகளாக நாம் எம்முடைய ஆடைகளை எடுக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் உழவு காலம் நாம் நோன்பு நோட்டு இருக்கிறோம். எம்முடைய நோன்பினுடைய அந்த கூலிகளை பாழாக்கக்கூடிய, நாம் கேட்டிருக்கக்கூடிய அந்த துஆக்களை வீணாக்கக்கூடிய அந்த ஆடைகளை எடுக்கிறோமா அல்லது என்னுடைய கபூலியத்துடைய ஆடையை நாம் எடுக்கிறோமா என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். எம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஆடைகள், எம்முடைய மனைவிமார்களுக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஆடைகள் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது? எம்முடைய கணவன்மார்கள்ட்டே நாம் எந்த ஆடைகளை நாம் எடுத்து கேட்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எந்த ஆடைகளை நாம் வாங்குவதற்காக வேண்டி நாம் பரிந்துரைக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று எத்தனையோ பெண்கள் பாதையிலே செல்லக்கூடிய சமயத்திலே இன்று நாம் நறுமணங்களை பூசிக்கொண்டு செல்கிறோம். எம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வர வேண்டும். இந்த இடத்திலே நாம் தௌபா செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்திருந்தால் நாம் இந்த இடத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பேர் நாம் வீதிகளில் செல்லக்கூடிய சமயத்தில் நறுமணங்களை பூசிக்கொண்டு செல்கிறோம். ஐயுமா இம்ராத்தின் இஸ்தாத்தரத் ஃபமரத் பிகௌமின் ஃபயஜிதுன ரீஹா ஃபைன்ன ரீஹா லதூஜத் மின் மஸீரத்தின் கதா வகதா ஃபைன்ன ரீஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காட்டினார்கள்? ஐயுமா இம்ராத்தி இஸ்தாத்தரத் ஃபமரத் பிகௌமின் ஃபயஜிதுன ரீஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு பெண்மணி நறுமணத்தை பூசிக்கொண்டு அவள் வெளியிலே செல்கிறாள். அந்த பெண்மணியுடைய வாசத்தை அந்த இருக்கக்கூடியவர்கள், அந்த ஒரு கூட்டம், அவர்கள் அந்த நறுமணத்தை முகந்து விட்டார்கள் சொன்னால் ஃபஹிய கதா வகதா, அந்த பெண்மணி இப்படிப்பட்டவள். எப்படி? யானி அஸ்ஸானியா, அவள் விபச்சாரி என்பா சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, கண்ணியவான்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பணிவாக கேட்டுக் கொள்கிறோம். வீடுகளில் இருக்கக்கூடிய கட்டத்திலே நாம் எவ்வளவு நறுமணம் பூசலாம். எம்முடைய கணவனுக்கு முன்னால் நாம் நறுமணங்களை பூசி அலங்கரிக்கலாம். ஆனால் வெளியில் செல்லக்கூடிய கட்டத்திலே நாம் நறுமணங்களை பூசிக்கொண்டு செல்ல முடியாது. நாம் இந்த காலப்பகுதியிலே நாம் தராவீரிய தொழுகைக்கு பள்ளிக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். பள்ளி வாசலாக இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி காட்டினார்கள்? நீங்கள் நறுமணத்தை பூசிக்கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பள்ளியின் பால் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் என்பா சொல்லி காட்டினார்கள். எந்த பெண்மணிகள் நறுமணத்தை நீங்கள் பூசி விட்டீர்களோ அந்த பெண்கள் நீங்கள் பள்ளியின் பால் நெருங்கி விடாதீர்கள் என்பா சொல்லி காட்டினார்கள். எனவேதான் அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த நறுமணம் என்று சொல்லக்கூடியது எம்முடைய உடம்புகளிலிருந்து
அது வெளிவரக்கூடிய அந்த நறுமணங்கள் அது அன்பார்ந்தவர்களே அது வீட்டுக்குள்ளால் இருக்க வேண்டும். வெளியில் செல்லக்கூடிய சமயத்திலே இந்த நறுமணங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டுமா, அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டுமா, இது நான் செய்ய வேண்டும். மனிதர்களுடைய பொருத்தத்துக்காக வேண்டி அல்ல. மனிதர்கள் என்னை பார்த்து அவர்கள் நல்ல மனத்தோடு வந்திருக்கிறார்கள், எங்க வாங்கின மனம் என்று கேட்பதற்காக வேண்டி அல்ல. அவர்களுடைய திருப்திக்காக வேண்டி நாம் உலகத்தில் வாழ்ந்துவிடக் கூடாது. அவர்கள் இன்று இவ்வாறான ஆடைகளை உடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இவ்வாறான அலங்காரங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள், நானும் இவ்வாறு இருக்க வேண்டும், நானும் இவ்வாறு அலங்கரிக்க வேண்டும், நானும் இப்படி இருந்தால்தான் எனக்கும் ஒரு கண்ணியம், நான் அடுத்தவர்கள் என்னை மதிப்பார்கள் என்று வாழ்ந்தோம் சொன்னால் படைத்த ரப்புடைய திருப்தியை அடைந்து கொள்ள முடியாது. தாய்மார்களே, சகோதரர்கள், படைத்த ரப்புடைய திருப்தியை அடைந்து கொள்ள வேண்டுமா, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்திருக்கிறதா? அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ரமலானை அடைந்து கொண்ட மூலமாக நான் பிரயோஜனத்தை நான் அடைந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நான் அடைந்தவளாக ஆகுவேன், அல்லாஹ்வுடைய மஃப்ரத்தை நான் பெற்றுக் கொண்டவளாக நான் மாறுவேன். அன்பார்ந்தவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே இந்த ரமலான் இது நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி ரமலானோ தெரியாது. சென்ற ரமலானிலே இந்த எம்முடைய இந்த ரப்பானியாவிலே இந்த பெண்களுக்கான இந்த நிகழ்ச்சியிலே எம்மளோடு கலந்து கொண்டவர்கள் இன்று கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எத்தனையோ பேர் கபரை அடைந்து விட்டார்கள். ஆனால் இன்று நமக்கும் அல்லாஹ் அடுத்த ரமலானுடைய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். அடுத்த ரமலானை நான் அடைவேனா இல்லையா என்பது தெரியாது. வருகின்ற அடுத்த வருடம் ரமலானிலே நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா என்பது தெரியாது. எனவே இந்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரியோரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ரமலானாக ஆக வேண்டும். நான் இந்த நோன்புகளை நோற்று அந்த இறை அச்சம் உள்ளவளாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நான் ரஹ்மத்தை அடைந்து கொண்டவளாக, மஃப்ரத்தை பெற்றவளாக, நரக விடுதலையை பெற்றவளாக நான் மாற வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானின் மூலமாக அந்த மாற்றத்தை அடைந்து கொண்டவர்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியார் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், தௌபாவுடைய ஒரு காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், பாவ மன்னிப்பு விசாலமாக்கப்பட்ட ஒரு மாதத்திலே அடைந்திருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய அன்பு நபியுடைய எங்களுக்கு எதிரான அந்த துஆ பிரார்த்தனைக்குரிய ஆமீனை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து. யா அல்லாஹ், யா அல்லாஹ், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆக்கிறியா அல்லாஹ். கிருபையாளனே, சங்கையானே, இரக்கமுடையோனே, யா அல்லாஹ், எங்களை பொருந்து கொண்டியா அல்லாஹ். இந்த ரமலான் எம்மை விட்டு மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், 17 நோன்புகளை கடந்து 18வது நோன்பையும் அடைந்து விட்டோம். யா அல்லாஹ், இந்த நோன்புகள் ஒவ்வொன்றையும் கபூலியத்துடைய நோன்பாக ஆக்கிறியா அல்லாஹ். எம்முடைய ஒவ்வொரு நோன்புகளையும் கபூலியத்துடைய நோன்பாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய ஒவ்வொரு நோன்புகளையும் கபூலியத்துடைய நோன்பாக ஆக்கிறியா அல்லாஹ். இந்த நோன்புகள் மூலமாக உன்னுடைய ரஹ்மத்தை அடைந்து கொண்ட கூட்டத்தை ஆக்கிறியா அல்லாஹ். எந்த ரஹ்மத்தை இல்லை என்று சொன்னால் நானும் சொல்லணும் நுழைய முடியாது என்பதாக உன்னுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ. யா அல்லாஹ், அந்த ரஹ்மத்தை விசாலமாக்கப்பட்ட ஒரு காலம். யா அல்லாஹ், அந்த ரஹ்மத்தை அடைந்து கொண்ட கூட்டத்தில் எங்க அனைவரையும் ஆக்கிறியா அல்லாஹ். வாழ்க்கையிலே பல ரமலான்களை கடந்து விட்டோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், மனிதரையிலே பருவ வயதை அடைந்து இருந்து பல ரமலான்கள் எம்மை விட்டு கடந்து விட்டது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எந்த ரமலானுடைய ரஹ்மத்தை அடைந்து கொண்ட ரமலானாக சென்றிருக்க என்பது தெரியாது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அடுத்த ரமலானை அடைவோமா இல்லையா என்பது நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய ரஹ்மத்தை அடைந்து கொண்ட ரமலானாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ரமலானிலே யா அல்லாஹ் என்னுடைய மஃப்ரத்தை பெற்றுக்கொண்ட ரமலானாக ஆக்கிறியா அல்லாஹ். பாவ மன்னிப்பை அடைந்து கொண்ட ரமலானாக இந்த ரமலானை ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், நம்முடைய குற்றம் குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். மனித ரீதியிலே நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்து தெரியாம செய்த பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இரவையில பகலையில செய்த பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை பொருந்து கொண்டு ரப்பே. யா அல்லாஹ், எங்களை பொருந்து கொண்டு ரப்பே. யா அல்லாஹ், எங்களை பொருந்து கொண்டு ரப்பே.
பாவங்களை மன்னிக்க கூடியவன் நீதான் ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்திரு யா அல்லாஹ். இன்னி லகஃபார், நானே பாவங்களை மன்னிக்க கூடிய என்பா சொல்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்திரு யா அல்லாஹ். எங்களை நீ பொறுத்து கொண்டு ரப்பே. யா அல்லாஹ் எங்களை நீ பொறுத்து கொண்டு ரப்பே. யா அல்லாஹ் எங்களை பொறுத்து கொண்டு ரப்பே. யா அல்லாஹ் நரக விடுதலையை தந்துடு யா அல்லாஹ். நரக விடுதலையை தந்துடு யா அல்லாஹ். 3000 வருடங்கள் எரிக்கப்பட்ட அந்த நரகத்தை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் 3000 வருடங்கள் எரிக்கப்பட்ட அந்த நரகத்தை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் உலகத்துடைய நெருப்பை எங்களால் தாங்க முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த நரகத்துடைய நெருப்பு யா அல்லாஹ் எங்களால் தாங்கவே முடியாது யா அல்லாஹ். அல்லாஹ் இரக்கமுள்ள ரப்பே, உலகத்தை கெஞ்சி கேட்கிறோம் ரப்பே, அந்த நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்துடு யா அல்லாஹ். அந்த நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்துடு யா அல்லாஹ். நோன்பாளிகளாக கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை நீ நரகத்தை விட்டு பாதுகாத்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடு யா அல்லாஹ். லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ரமலானாக ஆக்கிடு யா அல்லாஹ். எங்களுடைய இபாதத்துல, எங்களுடைய அக்லாத்துல, எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்ல யா அல்லாஹ், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில யா அல்லாஹ், எங்களுடைய வெளி வாழ்க்கையில யா அல்லாஹ் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ரமலானாக இந்த ரமலான ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ். எங்களை கபூல் செய்துக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த மദ്രസാவை கபூல் செய்துக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த முஅஸ்ஸஸா ரப்பானியாவை நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த மദ്രസാவிலே யா அல்லாஹ் என்னென்ன தேவைகள் இருக்கிறது யா அல்லாஹ், அனைத்து விதமான தேவைகளையும் உன்னுடைய புறத்திலிருந்து நிவர்த்தியாக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் இந்த இடத்திலே யா அல்லாஹ் உன்னுடைய கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வஹீயுடைய இல்மு இது படித்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு இடமாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த இடத்தை நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் இங்கு ஓதக்கூடியவர்களை நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ். இங்க ஓதி பட்டம் பெற்று வெளியான ஆலிம்கள் ஆலிமாக்களை நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த இடத்திலே யார் யாரெல்லாம் வஹீயுடைய இல்மை யா அல்லாஹ் கற்று வெளியாகினார்களோ யா அல்லாஹ், அனைத்து ஆலிம்கள் ஆலிமாக்களை நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ். அவர்களுடைய வாழ்க்கையிலே யா அல்லாஹ் நீ முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய ஒவ்வொருத்தர் நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ். அவருடைய இல்முல பயன்படுத்தியா அல்லாஹ். அவருடைய இல்முல கபூலியத்துல இல்மாக ஆக்கிறியா அல்லாஹ். நான் என்னை அரபி அல்லாஹ் இன்னும் யாரெல்லாம் இந்த இடத்திலே யா அல்லாஹ் இந்த வஹீயுடைய இல்மை கற்பதற்காக வேண்டி வர இருக்கிறார்களே யா அல்லாஹ், அனைவரும் நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் நல்லவர்களை கொண்டு சேர்த்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நல்லவர்கள் சீதேவிகள் யா அல்லாஹ் இந்த இடத்திலே வந்து ஓதி செல்வதற்கு நீ தௌஃபீக் செஞ்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த இடத்தை வக்ஃப் செஞ்சவர்களை நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த இடத்தை வக்ஃப் செஞ்சவர்களை நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ். அந்த குடும்பத்தை நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த இடத்தை வக்ஃப் செஞ்ச இந்த இடத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யா அல்லாஹ் இன்று கபரிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய அந்த கபரை யா அல்லாஹ் சொர்க்கத்துடைய பூஞ்சோரை ஆக்கிறியா அல்லாஹ். நரகத்துடைய படுகொலையை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். கண்ணு கட்டும் தூரம் அந்த கபரை விசாலமாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த கபர்லே யா அல்லாஹ் என்னுடைய நன்மைகளை கொண்டு சேர்த்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நிறுவனத்தை நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நிறுவனத்துக்கு கீழால் இருக்கக்கூடிய ஃபாத்திமா உபை இப்னு கஅபை நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் அங்க இருக்கக்கூடிய அனைத்து விதமான தேவைப்பாடுகளை யா அல்லாஹ் உன் புறத்திலிருந்து நீ நிவர்த்தியாக்கி கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த 3 நிறுவனங்களையும் யா அல்லாஹ் வழிநடத்தக்கூடிய யா அல்லாஹ் எங்களுடைய ஹஸரத்தை நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ். அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். அவருடைய இல்முடைய இந்த சேவைகளை நீ பொருந்திக் கொண்டு ரப்பே. யா அல்லாஹ் இந்த ரப்பானியா மூலமாக என்னென்ன சேவைகள் நடக்கிறது யா அல்லாஹ், அனைத்து சேவைகளின் கபூலியத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் இங்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்களை கபூல் செய்துக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தியா அல்லாஹ். வாழ்க்கையினுடைய சிரமங்கள் கஷ்டங்களை விட்டு அவர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவருடைய குடும்பங்களின் தினுக்காகவே நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த 3 நிறுவனங்களுடைய நிர்வாகிகளை கபூல் செய்துக்க யா அல்லாஹ். அவர்களை நீ பொருந்திக் கொண்டு ரப்பே. யா அல்லாஹ் அவர்களை நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ். அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நிறுவனங்களுக்காக வேண்டி யார் யாரெல்லாம் உதவிகள் செய்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களை நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ். அவர்களுடைய தொழிற்துறவுகளை நீ யா அல்லாஹ் பரக்கத் செய்தியா அல்லாஹ். அவர்களுக்கு ஹலாலான சம்பாத்தியங்களை நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய தொழில்களை வரக்கூடிய பிரச்சனைகளை விட்டு அவர்களை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். அவர்களுடைய குடும்பங்களை நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் என்னென்ன நோக்கங்களுக்காகவே இந்த இடத்துக்கு உதவி செய்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய ஹலாலான ஹாஜாத்தை நிறைவேற்றி கொடுத்திரியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ யா அல்லாஹ்
அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த இடத்துக்கு உதவி செய்தவர்கள் யா அல்லாஹ் அவர்கள் மரணித்திருந்த அவருடைய கபர்களை யா அல்லாஹ் பிரகாசமாக்கி கொடுத்திரியா அல்லாஹ். நாயனே யா ரப்பி யா அல்லாஹ் எங்களை பொருந்தி கொண்டு ரப்பே, யா அல்லாஹ் எங்களை பொருந்தி கொண்டு ரப்பே, யா அல்லாஹ் எங்களை கபூல் செய்திருக்க யா அல்லாஹ். ரமலானுடைய காலம் யா அல்லாஹ் நோன்பாளியாக உன்னத்தை கேட்கிறோம் யா அல்லாஹ். உன்னை பற்றி உன்னுடைய தூதரை பற்றி யா அல்லாஹ் நல்ல விடயங்களை கேட்பதற்காக வேண்டி வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்கள் சகோதரிகளை கபூல் செய்திருக்க யா அல்லாஹ். அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். அனைவருக்கும் உயர்ந்த அந்தஸ்துல கொடுத்திரியா அல்லாஹ். யாரையெல்லாம் வீடுகள் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்திருக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த ஊரடை கபூல் செய்திருக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய வஹீயுடைய இல்முக்காக வேண்டி யா அல்லாஹ் இடம் கொடுத்த ஊர் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நல்ல மக்கள் யா அல்லாஹ் இந்த ஊரை நீ கபூல் செய்திருக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஊர்ல யா அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ். பாவங்களை விட்டு இந்த ஊரை தூரமாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் பாவம் செய்யக்கூடியவர்களை விட்டு இந்த ஊரை தூரமாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நல்லவர்களை இந்த ஊர்ல வாழ வைத்திரியா அல்லாஹ். நல்லவர்கள் சீதேவிகள் இந்த ஊர்ல யா அல்லாஹ் வாழ வைத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். பாவம் செய்யக்கூடிய ஹிதாயத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை நீ கபூல் செய்திருக்க யா அல்லாஹ். நம்முடைய மனைவி மக்களை கபூல் செய்திருக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் நம்முடைய மனைவி மக்களை கபூல் செய்திருக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை சீதேவியான பிள்ளைகளை ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் கண்குளிர்ச்சியான பிள்ளைகளை ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நம்முடைய மனைவிமாரையும் கண்குளிர்ச்சியானவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளையும் கண்குளிர்ச்சியானவர் ஆக்கிறியா அல்லாஹ். உனக்கு குர்ஆன பாராயணம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக, எனக்கு குர்ஆன சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த உலகத்திலே தலை சிறந்தவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். கண்ணியவான்களாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த இல்ம, இந்த குர்ஆன, இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய சந்ததிகளாக எங்களுடைய சந்ததிகளை நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் எம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த தாய் தகப்பன் யா அல்லாஹ் எங்களுக்காகவே நீ சிரமப்பட்டு இருக்கிறார்கள் யா அல்லாஹ். இரவென்னும் பாராமல் பகலென்னும் பாராமல் யா அல்லாஹ் எங்களுக்காகவே நீ சிரமப்பட்டவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் வெயிலென்னும் பாராமல் மழையென்னும் பாராமல் எங்களுக்காகவே நீ அல்லும் பல்லுமாக யா அல்லாஹ் எங்களுக்காகவே நீ சிரமம் கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களை பொருந்து கொண்டு யா அல்லாஹ் அவர்களை நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் எம்முடைய தாய் தகப்ப எத்தனை பேர் கபூர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த தாய் தகப்பன்மார்களே யா அல்லாஹ் நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ். அவருடைய கபர்களை சொர்க்கத்திலே பூஞ்சோலை ஆக்கிறியா அல்லாஹ். நரகத்திலே படுகொலையை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த கபர்களை யா அல்லாஹ் கண்ணு கட்டும் தூரம் வரைக்கும் விசாலப்படுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ரமலானுடைய இஃப்தாருடைய நேரத்திலே யா அல்லாஹ் 10 லட்சம் நரக கைதிகளை விடுதலை செய்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நம்முடைய தாய் தகப்பனை நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்கள் சொர்க்கவாதிகள் ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுக்காகவே நீ சிரமப்பட்டவர்கள் யா அல்லாஹ். எங்களுக்காகவே நீ கஷ்டப்பட்டவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாம் அவர்களுடைய ஹக்குகளை ஏதாவது குறைபாடு செஞ்சு எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்க இந்த நிலைமைக்கு ஆளாகுவதற்காகவே நீ எங்களுக்காகவே நீ பாடுபட்டவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த சமூகத்தில் நாங்க நல்லவர்களாக யா அல்லாஹ் இன்று நாம் அடைந்திருக்கிறோம் என்றா எங்களுக்கு அல்லாஹ் எங்களுக்காக நீ கஷ்டப்பட்டவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துடைய நன்மைகளை அந்த கபர்களுக்கு கொண்டு சேர்த்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நம்முடைய தாய் தகப்பன் யாராவது உலகத்திலே உயிரோடு இருந்தா யா அல்லாஹ் அவர்களை நீ கபூல் செய்துக்க யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தகப்பன்கள் உயிரோடு இருக்கக்கூடிய நம்முடைய தாய் தகப்பன்மார்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் கலிமாவோடு மௌத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். அவரை நீ பொருந்தி கொண்டியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாமும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிய இருக்கிறோம் யா அல்லாஹ். எப்போ என்பது தெரியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய முடிவு நல்லதாக ஆக்கிறியா அல்லாஹ். கலிமாவோடு மௌத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். கலிமாவோடு மௌத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த நாளிலே வஃபாத்தானா கபருடைய வேலை குறைக்கப்படும் யா அல்லாஹ். அந்த வெள்ளிக்கிழமை நாள் வெள்ளிக்கிழமை இரவு எங்களோட ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்தியா அல்லாஹ். எந்த நேரம் யா அல்லாஹ் உனக்கு நெருக்கமான நேரமாக இருக்குமோ யா அல்லாஹ் அந்த சுஜூல எங்க ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செஞ்சியா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த இடத்திலே வஃபாத்தானா அன்பு நபியுடைய அந்த ஷஃபாத்தை அடைந்து கொள்ளலாம் யா அல்லாஹ். அந்த மதீனத்துடைய மண்ணிலே யா அல்லாஹ் எங்களோட ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செஞ்சியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாட்டினுடைய நிலவரங்களை சீராக்கிறியா அல்லாஹ். எந்தெந்த இடங்களிலே யா அல்லாஹ் பிரச்சனைகள் நடக்கிறது யா அல்லாஹ் அந்த இடங்களில் சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நாட்டிலேயும் யா அல்லாஹ் பல்லின மக்களும் வாழக்கூடிய நாடு யா அல்லாஹ். இந்த நாட்டிலே எந்த விதமான பிரச்சனையும் வராமல் பாதுகாத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் சாந்தி சமாதானத்தோடு வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்தியா அல்லாஹ். குழப்பங்கள் வருவதை விட்டும் பாதுகாத்தியா அல்லாஹ். நான் என்ன யா ரப்பி யா அல்லாஹ் நம்முடைய உறவுகள் யா அல்லாஹ் வெளியிலே இருக்கக்கூடிய உறவுகளை நீ பாதுகாத்தியா அல்லாஹ். யா
அல்லாஹ் இன்று அவர்கள் மூலமாக எங்களுடைய உள்ளங்கள் கவலை விட்டு இருக்கிறது யா அல்லாஹ். உன்னத்திலே பரம் சாட்டுகிறோம் யா அல்லாஹ். எம்முடைய உறவுகள் யா அல்லாஹ் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். எம்முடைய உறவுகளை நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நான் உலக நாட்டிலே சாந்தி சமாதானம் ஏற்படுவதற்கு நீ தௌஃபீக் செய்தியா அல்லாஹ். பிரச்சனைகளை வருவதை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். முஸ்லீம்களை இஸ்லாத்தையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். முஸ்லீம்கள் இஸ்லாத்தையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். முஸ்லிம் சிறார்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். முஸ்லிம் பெண்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். முஸ்லீம்களுடைய பொருளாதாரங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து அனுப்புந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரமலானுடைய காலம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நோன்பாளிகா கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்கள் அனைத்தை ஏற்றுக்கொண்டிரியா அல்லாஹ். துஆக்கள் அனைத்தை ஏற்றுக்கொண்டிரியா அல்லாஹ். ரப்பனா அலைக்க தவக்கல்னா வ இலைக்க அனபனா வ இலைக்கல் மஸீர். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். ரப்பனா ரப்பி ரஹ்முமா கமா ரப்பயானி ஸகீரா. வ ஸல்லல்லாஹு வ ஸல்லிம் அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.